தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். சிறுபான்மையினர் என்று தமிழகத்தில் கிறிஸ்தவர்களை குறிப்பிடுவார். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஸோ கிறிஸ்தவர் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்கின்றதாக பல கட்சிகள் நிறைய இடத்துல சொல்லிட்டு போகணும். ஸோ கிறிஸ்தவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்துவின்படி நடக்க வேண்டுவது, அதன்படி செயல்பட விரும்புவது கடினம்தான். இருந்தாலும் சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அனுமதிக்காத எந்த அரசும் தமிழகத்துக்கு தேவையில்லை. அதாவது இந்த டாஸ்மாக் அதாவது எல்லாமே சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்குது. ஸோ அதை முதன்மைப்படுத்துகிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழகத்துக்கு தேவையில்லை. அதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பைபிளில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. அவருடைய ராஜ்யம் பூமியில் நிலைப்படும் பொழுது அப்பொழுது அனைத்து மக்களுக்கும் எவ்வாறு சேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்றது தெளிவாய் புரிந்து அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்கத்தக்க தகுதியுடைய, அதாவது நீதியின் சூரியன் உதயமாகும்படி தகுதியை உடைய ஒரு அரசியல் கட்சி ஒரு தமிழகத்தில் ஆட்சியில் அமைய வேண்டும் அப்படின்ற சிந்தனை உள்ளவர்களாய் அது எந்த கட்சி செய்ய முடியும், செய்வோம் அப்படின்றதுல தங்களை முழுமையாய் அந்த முதன்மை கருத்துக்கு தங்களை இணைத்து செயல்படுகின்ற அந்த கட்சிக்கு சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் தமிழகத்தில் வாக்களிக்கணும். இதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிச்சா பல பைபிளில் உள்ள, அதாவது விவிலியத்தில் உள்ள வேதாகம வசனங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிந்து கொள்ள வழிவகுக்கும்.